எல்லோருக்கும் வணக்கம். நவகிரகங்களுடைய விளையாட்டே மனிதனுடைய வாழ்க்கையாகும். அதுவே ஜோதிடமும் ஆகும். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகத்திற்கு எப்பொழுது திருமணம் ஆகும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 31/3/1998 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மாலையில் 6:02 பிறந்துள்ளார். கடலூரில் பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவர் பிறக்கும் பொழுது சூரிய தசையில் 2 வருடம் 6 மாதம் 24 நாட்கள் பிறந்துள்ளார். அதுக்கு பிறகு சந்திர தசை, அடுத்தது செவ்வாய் தசை, இப்பொழுது ராகு தசை நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு வயது 28 வயது 2 மாதம் 23 நாட்கள் ஆகிறது. இவருக்கு 29 வயது வரை ஏன் இதுவரை திருமணம் நடக்கவில்லை என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். லக்கணம் கன்னி லக்கணம். 6இல் குரு, சுக்கிரன், கேது, 7இல் சூரியன், புதன், செவ்வாய், சனி. புதன், சனி, செவ்வாய் மூவருமே அஸ்தங்கம் 7ஆம் இடத்தில். 9இல் சந்திரன், 12இல் ராகு. இவருக்கு குடும்பஸ்தானம் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதை பார்த்தோம். லக்கணத்துக்கு 2ஆம் இடமானது, 2ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை தான் இங்கு விழுகிறது. அதுவே ஒரு தவறான ஒரு விஷயமாகும். 2ஆம் அதிபதி சுக்கிரன் 6இல் குரு சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது ஒரு தவறான விஷயமாகும். அடுத்தது 5ஆம் அதிபதி புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம் 7இல் இருந்து சனி, செவ்வாய், சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். லக்னாதிபதியே கடுமையான பாவத்துவமாகி 7ஆம் இடத்தில் நிஷ்பலம் இழந்து நீசமான அமைப்பில் உள்ளார். அதுவே ஒரு தவறான அமைப்பாகும். அடுத்தது ராசிக்கு 2ஆம் அதிபதியும் ராசிக்கு 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி புதன், அவரும் நீசமா. ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரபாகியஸ்தானம், அந்த அதிபதியும் நீசம். அதுவும் சனி, செவ்வாய், சூரியனால் அஸ்தங்கப்பட்டு 5ஆம் இடத்தை கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். இதுபோல் எல்லாம் இருக்கும் பொழுது இவருக்கு திருமணம் தாமதமான சூழ்நிலை உருவாகும். இவருக்கு எந்த வயதில் திருமணம் நடக்கும் என்றால், 28 வயது முடிஞ்சு 2 மாதம் 23 நாட்கள் ஆகிறது. ராகு தசை ராகு புத்தியில் திருமணம் நடக்கும் என்றால், ராகு தசை 7ஆம் அதிபதியினுடைய தொடர்பை வாங்கிதான் ராகு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு தசை ராகு புத்தியில் இந்த மாதிரி 7ஆம் இடம் கடுமையான பாவத்துவம் இருக்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம் விதமாக கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் ராகு தசை ராகு புத்தியில் திருமணம் நடக்காது. அடுத்தது ராகு தசை குரு புத்தி. குருவும் 7ஆம் அதிபதியினுடைய தொடர்பை தான் வாங்கி இருக்கிறார். அதுவும் இதுபோல் பாவத்துவ அமைப்பில் இருக்காது. அடுத்தது ராகு தசை சனி புத்தி. சனி 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். அதுவும் கடுமையான பாவத்துவம், சனி புத்தியிலும் நடக்காது. அடுத்தது புதன் புத்தி, லக்னாதிபதி புத்தி. லக்னாதிபதி புத்தி கடுமையாக நீசத்துவ அமைப்பில் இருந்தாலும் பாவத்துவமான அமைப்பில் இருந்தாலும், லக்னாதிபதி புத்தி மன மகிழ்ச்சியை தர வேண்டும் என்ற அமைப்பில் கடுமையான பாவத்துவமாக இருந்தாலும் திருமணத்தை கொடுத்து, ஆனால் திருமணம் அவ்வளவா ஒரு சந்தோஷமான நிலையை தராது. அடுத்தது குரு. ராகு தசை புதன் புத்தி முடிஞ்சு கேது தான் குரு சுக்கிரனுடைய தொடர்பை வாங்கி 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி, 9ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி இது போல தொடர்பை வாங்குகின்ற கேது தான் மனமகிழ்ச்சியை தரும். இருந்தாலும் புதன் புத்தியில் 28 வயது 2 மாதம் 23 நாட்கள் 29வது வயது நடக்கிறது. இப்போது ராகு தசை புதன் புத்தி சுக்கிரனுடைய அந்தரத்தில் இவருக்கு திருமணம் கூடும் என்பது இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பாகும். இதுபோல் ஒரு ஜாதகத்தில் ராசி லக்கணத்திற்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் எல்லாம் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருந்தால் 29 வயது 31 வயது இது போல தான் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் திருமணம் நடக்கும். இதுவே பெண்ணாக இருப்பதால் இவருக்கு 29 வயது, ஆணாக இருந்தால் இவருக்கு 31 வயது அல்லது 33 வயது புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தியில் தான் இவருக்கு திருமணத்தை கொடுக்கும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு நல்ல தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.